ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா சொல்லுங்க? இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலயும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வந்து வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே வந்து யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் வந்து போதையிலேயே வச்சிருக்கிறோமே நம்ம. இதெல்லாம் சேர்த்துத்தான் இதுக்காகத்தான். ஏன்னா இனிமே தமிழ்நாட்டை ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன். ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாத்துவேன்னு சொல்லி வர்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை. இல்ல போதைன்ற மாதிரி சொல்றீங்க மேடம். ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ, தமிழகத்துல 0 கஞ்சாவா இருக்கு, 0% கஞ்சா. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க கஞ்சா போதை எதுவுமே இல்ல. இந்த கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற புடிச்சிருக்காங்க, கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு. ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வந்து வெறும் கேஜி தான் தெரியும். இங்க கேஜியா ஓஜி கிடைக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது. அப்ப அந்த ஓங்கிறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் வந்து 0ங்கிறாரு போல இருக்கு. ஏன்னா யார் அந்த சார்